ஜெசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னப்பனே எப்ப சேலைய மாத்திட்டு இருந்த? ஆமா சின்னப்பனே எப்பவுமே துணிய மாத்திட்டு இருந்த. நம்ம எல்லாரும் பேசிட்டு நின்னா. ஏகோ ஊடல நீங்க அங்க மாற திரும்பி நின்னு ரெண்டு பேரும் புஷ்பா கிட்ட பேசணும்ல. ஆமா சின்னப்பனே. அந்த கேப்ல 5 நிமிஷத்துல சிட்டா பறந்து வந்துட்டேன். நம்ம வீட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு இருந்த நம்ம வீட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லியாச்சு, சின்னப்படு இந்த சேலை உனக்கு எடே படல பத்துக்கா, ஒரு மாதிரி டிம்மாலாம் கட்டுது, நல்ல சேலைகளை உடுத்திட்டு வந்துருக்கப்படாதா, நம்ம 4 மணிக்கு என்ன அடிபொலி சூப்பரா தூள் கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரே புகழ் மலை பார்த்தேல்ல. ஆமா சின்னப்படு எல்லாரும் 4 மணிக்கு சேலை சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஒரே புகழ் தான். உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி குப்புனி யாரு இருக்குமா பெருமை. யாமிட்டி இந்த நேரத்துலயுமே அவளை கிண்டல் பண்ணணும் சொன்னாப்ல அவளுக்கு தான் நல்லா இருக்கு சேலை. ஒரு நிமிஷம் இப்ப சொல்லு யாருக்கு சேலை நல்லா இருக்குன்னு. இப்ப ரெண்டு இருக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குடி, வான்சலியும் நல்லா இருக்கு. நம்ம சொந்தக்காரங்க சொன்னா கேட்காம இருக்க முடியுமாக்கா? உடனே டக்குன்னு போய் சேலை ஏற்கனவே ப்ரீ பிளேட் பண்ணி வச்சிருந்தேன் ரெடியாட்டு, டக்குன்னு தூக்கி கொடுத்துனேன், ஒரே ஓட்டமா வடி வந்துட்டேன். ஸ்மால் கேர்ள் அக்கா, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் மா தேங்க்ஸ். இருக்குறதுல நான் தான் ரொம்ப டல்லா இருக்கறனோ. யார் சொன்னா? நீ தான் நல்ல ஜம்முடு சூப்பரா இருக்குமா, பட்டு தான் நல்ல தகதகதான் மின்னுது. மர்மல இப்போ உன்ன மனமேடைக்கு அழைச்சிட்டு போவாங்க, அங்க போறனே எல்லாருக்கும் ஒரு வணக்கம் போறனேனா சும்மா நின்றாதமா கை கட்டி, உனக்கு தெரியாது பத்தியா, அதான் சொல்லி விடுக்கேன். எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க சொக்காரங்க தான் அவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. ஓகே ஆன்ட்டி. அப்புறம் அதுக்கப்புறம் தாம்பளை தட்டுல வச்சு உனக்கு மூர்த்தப்பட்ட தருவாங்க, அந்தால நீ வாங்கிக்கிட்டு அந்தால ரூமுக்கு வந்து மூர்த்தப்பட்ட கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தாலி கட்டணுமா? ஓகே ஆன்ட்டி. இந்த மாதிரி மேரேஜ்லாம் நான் பார்த்ததே இல்ல ஆன்ட்டி. துபாயிலலாம் எல்லாரும் ஃப்ராக் தான் போட்டுருப்பாங்க. அப்படியா? பொண்ணு கவுன் போட்டுருக்குமோ? படத்துல தான் நான் பார்த்திருக்கேன். எஸ் ஃபோர் ஹேர் அக்கா, உங்களுக்கு அப்புறமா நான் வீடியோலாம் காணிக்கிறேன், அப்புறமா போட்டோஸ்லாம் காணிக்கிறேன். என்கிட்ட நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கொடுத்து வச்சவா நீ எல்லாம். உனக்கு என்ன துபாயில இருந்து வந்திருக்க? எனக்கெல்லாம் ஒரு நாளாவது துபாயை எட்டி பாத்திர மாட்டோமான்னு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. அந்த ஆசையெல்லாம் என்னைக்கு நிறைவேற போதோ தெரியல. அலுமுடி ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு உண்டு இல்ல. சரி போவதான் முடியாது, கனவுலையாவது ஆசைப்பட்டுக்கிட்டோம்னு நினைச்சிட்டு அப்பப்ப துபாய்க்கு போயிட்டு அந்த மாதிரி கனவுலாம் கண்டுக்கிடுவேன். ஃபன்னி ஃபோர் ஹேர் அக்கா. ஃபோர் ஹேர் அக்கா, கண்டிப்பா உங்களை நான் துபாய் கூட்டிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். பொண்ணு அழைச்சிட்டு வாங்கம்மா, யாராவது கூட்டிட்டாங்கம்மா. யாராவதா? சின்ன பொண்ணு வசந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து அழைச்சிட்டு வாங்கம்மா. ஐயா மர்மோல கேக்கனே தப்பா நினைச்சுக்கிடாத. இந்த உங்க அப்பா வரலையே ஆன்ட்டி. மை டாட் இஸ் ஆன் தி வே. என்னது உங்க அப்பா ஆந்தையா? ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி ஆன் தி வேனா? எங்க அப்பா வழியில வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், பக்கத்துல வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. கரெக்டா தாலி கட்டுற நேரம் எங்க டாடி இருப்பாங்க ஹால்ல. தப்பா நினைச்சுக்கிட்டா மர்மோல, எனக்கு இந்த இங்கிலீஷ்லாம் அவ்வளவா தெரியாது பத்தி. என் மாமம்னா சர மாதிரியே பேசுவான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது பத்துக்கா. ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் விளக்கி சொல்லி தரேன். என்ன நாலுபடி சின்ன ஒரே ஒரு டவுட் கேட்கட்டுமா? நான் ஒரே ஒரு கடி கடிச்சு துப்பட்டுமா? இனிமே டவுட் வருமா? வாங்கிட்டு போய் டவுட் கேட்ட மாதிரி என்ன செருப்புகளத்தை அடிக்கணும். சின்ன பொண்ணு அழைச்சிடாம அப்படியே கூப்பிட்டாச்சுல போவோம் வாங்க. ஆமா போவோம். அக்கா 10 நிமிஷம் தான் இருக்கு தாலி கட்டதுக்கு. 5 நிமிஷத்துல இப்போ முகூர்த்தம் போட்டு கட்டிடுவா. அடுத்தால மணமேடையில போய் நிப்பா. அடுத்தால மஞ்சள் நூலையும் அந்த மஞ்சள் கிழங்கையும் கொடுப்பாங்க. தாலியை கட்ட வேண்டியதான டும் 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 கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஆய் போயிரும். கேட்டி வசந்தி அப்படி சொல்லாதடி. எல்லாரும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டுவாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா வேண்டிட்டு இருக்கேன்? இந்த கல்யாணம் நின்னு பேரணும்னு வேண்டிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நின்னாதான் தேவாவுக்கு யாழினிக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு வழி பிறக்கும். உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது, சின்ன பொண்ணுக்கு தெரியுதா பாருங்கக்கா. ஆளுக்கு முன்னாடி ஏதோ அவுத்து விட்டாங்க காலை மாதிரி பொண்ணை பிடிச்சிட்டு கரகரன்னு இழுத்து கொண்டு போயாச்சு. இப்ப பட்ட கையில கொடுத்துருவாங்க, அந்த கொடுத்தோட கெட்ட வேண்டியதான். நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு வழி பறக்காதான் தான் எதையா ஒண்ணு பேசி நேரத்தை போக்கும்னு நினைச்சு பேசிட்டு இருந்தா இவ ஆளுக்கு முன்னாடி பொண்ணை கூட்டு ஓடிட்டா. என்ன நடக்க போதோ யாது நடக்க போதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி இங்கே கிடந்து உருண்டுட்டு கிடந்தா சரிப்படாதுக்கா. வாக்கா அங்கே போய் கல்யாணம் நிறுத்ததுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம் வா. ஏக்கா பேசாம தாலி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டானா? கோவப்படாதக்கா. ஏன் தெரியுமா? சீப்பு ஒழிச்சுட்டா கல்யாணம் நிக்காதுன்னு தெரியும், ஆனா தாலி ஒழிச்சுட்டா கண்டிப்பா தாலி வேணும்லக்கா. தாலி இல்லாம தாலி எப்படி கட்ட முடியும்? அப்ப கல்யாணம் நின்று தானே போவோம். நான் சின்ன பிள்ளை சில நேரத்துல அடிக்கன்னு சொல்லி வருத்தப்படுவேனா? அடிக்கவே சரிதான் டி. ஏன்க்கா அப்படி சொல்லுத? இப்ப எங்க அக்கா இருக்க சூழ்நிலையில ஒரு மஞ்ச கலக்கை எடும்பா, ஒரு மஞ்ச கயிறு வாங்கும்பா பக்கத்துல இருக்க கடையில, அப்படியே வச்சு தாலியை கட்டுன்றவா. அவ அப்படியேப்பட்ட ஆளாக்கும். ஆமா பத்திலக்கா உங்க அக்கா இருக்க சூழ்நிலையில இப்ப என்னனாலும் சரிதான். மஞ்ச கயிறு கிடைச்சது தெரியல, சிவப்பு கயிறு கிடைச்சது தெரியல, பச்சை கயிறு கிடைச்சாலும் சரிதான், எதனாலும் சரிதான். ஒரு மஞ்ச கலங்க வச்சு தாலியை கட்டி விட்டுருவோம். சரி வாக்கா 10 நிமிஷத்துல ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? வா போவோம். அட 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 பாயசம் வாசம் என்ன மாதிரி மூக்கு தொலைக்கையா. அட பாயசத்தை நினைக்கும் போது கல்யாணம் நடக்கட்டும், அப்பதான் நமக்கு அட பாயசம் கிடைக்கும்னு தோணுது. ஒரு மனசு இப்படி சொல்லுது, ஆனா இன்னொரு மனசு என்ன தெரியுமா சொல்லுது?
அட சுவாத்து மட்டும் என்னைக்கு சோற தானே தின்னுட்டு இருக்க. இன்னைக்கு சோறு முக்கியம் இல்ல நமக்கு, இன்னைக்கு கல்யாணம் நிக்கிறதுதான் முக்கியம். அடியே 4 மணி இன்னைக்கு ஒரு நாள் சோத்து திங்கலன்னு சாவ மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம், தேவா யாழினி கல்யாணத்தை நடத்துவோம். இது இந்த நாமக்காடு 4 மணியோட வாக்கு. கொஞ்சம் நிமிந்து நில்லுமா. அட போங்க ஆண்டி, வெக்கமா வருது. கடவுளே, தலைய வெட்டி நாய்க்கு பட்ட மாதிரி ஒருத்தி தலைய தொங்க விட்டுட்டு இருக்கா. அது வேற ஒண்ணில 4 மணி வெக்கமா இருக்கும். இவ வெக்கத்துல மண்ணள்ளி போட. சிதப்பனே, நம்ம தேவாக்கு பக்கத்துல நிக்கறலாம், கொஞ்சம் வயசானவரு. அவர் யாரு? முன்ன பின்ன நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. சும்மா நானும் இப்பதானே பாக்க அவரை. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. சும்மா ஜாமன் நல்ல பர்சனாலிட்டியா இருக்காருல. யாருன்னு தெரியல, அன்னைக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அண்ணா புஷ்பகா வர, அவட்டே கேட்டுரும். நம்ம தேவாக்கு பக்கத்துல ஒரு கொஞ்சம் வயசானவர் நின்னுட்டு இருக்காருல. யாருக்கு அவரு? எங்க அப்பாவுக்கு ஒண்ணு விட்டு தம்பிட்டி. அவர் எனக்கு சித்தப்பா முறை வரும். அவர் வெளிநாட்டுல இருக்காரு. தேவா கல்யாணத்துக்குன்னு மெனக்கிட்டு வந்திருக்காரு பாத்துக்கா. இப்போ சமூகம் பெரிய லெவல் தான் போல இருக்கு. எங்க அப்பா தான் பிள்ளைகளோ கல்யாணத்தை பாக்கிறதுக்கு இல்லாம போயிட்டாரு. சரி சித்தப்பாவது வரணும்ல கண்டிப்பா அப்படின்னு சொல்லி எங்க அக்கா மெனக்கிட்டு போன் அடிச்சு சொல்லியிருக்கா. உடனே வந்துட்டாரு. சூப்பர், இப்படிலாம் இருக்கணும் பாசமுள்ள சித்தப்பா. இக்கோ வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாலும் நம்ம ஊர் முறைப்படி நல்ல பட்டு வேட்டி சட்டையை உடுத்தி நல்ல ஜம்முல இருக்காரு. மணமேடை வரைக்கும் வந்தாச்சு. இனி என்ன நடக்க போதோ. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். எல்லாரும் வயிற்றுல புளிய கரைச்சு நின்னுட்டு இருக்கோம். உங்களுக்கு பாட்டு இருக்க பாட்டு பாடினதால சின்ன பொண்ணு டென்ஷன் போகும். டென்ஷன் போட்டுன்னு தான் பாட்டு படிக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாம நான் படிப்பேனா? பேசாம வாயை மூடிட்டு இருக்கீங்க. கொழுனே, என்ன அங்க நின்னுட்டு இருக்கீங்க? இங்க வாங்க மேடைக்கு. ஏனே ராசப்பட்டே வாங்கனே, உங்க மைனி கூப்பிடுதாவுல்ல. மைனியே ஒண்ணு இல்ல, தவசு பிள்ளை ஒயாம அங்க நீங்க கூப்பிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு பாக்கணும் பத்தியில ஒரு எட்டு. அதனாலதான் இங்க நின்னுட்டு இருக்கேன். சின்ன மாமா பக்கத்துல நிக்காவுல்ல, அவளை வச்சு தாம்பளத்தை கொடுங்க. அவதானே பெரிய ஆளு. எடி புஷ்பா, நீ எதுங்கட மாட்டி? நீ நிக்கல மணமேடையில போதுங்க. நாங்க நின்னு வார ஆள்கள் எல்லாம் நம்ம வாங்க வாங்கன்னு கேட்காண்ட பக்கா. நம்ம சொந்தக்கார ஆள்ல என்ன சொல்லும்? வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குறை சொல்லாதாக்கா. நீ அங்க நின்னே, நாங்க நிக்கேக்கா. ஒண்ணு இல்ல, நம்ம சித்தப்பா இருக்காருல்ல, சித்தப்பா வச்சு தாம்பளம் கொடு. நாங்க எல்லாம் பக்கத்துல இருந்து நின்னுட்டு இருக்கோம். சித்தப்பா, அந்த தாம்பளத்துல இருக்க முகூர்த்த பட்டு வேட்டி எல்லாத்தையும் சேர்த்து அந்த தாம்பளத்தோட கொடுங்களா உங்க பேரண்ட. ஓகே 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 மக்களே. தேவா எடுத்துக்கோடா. தேவா மக்க வாங்கிக்க தாத்தாட்ட இருந்து. காட் பிளஸ் யூ தேவா. தேங்க்ஸ் தாத்தா. குழந்தை, தேவாவை கூட்டு போய் இந்த முகூர்த்த பட்டு வேட்டி சட்டையை மாத்தி கூட்டு வாங்க. சரி மைனியா. எல்லாரும் வாங்க போவோம். எப்படி வளர்த்திருக்காங்க என் பிள்ளை. பிள்ளைனா இப்படிலாம் இருக்கணும். குனிஞ்ச தலை நிமிர மாட்டேக்கம்மா. துபாயில இருந்து வந்த பிறகுல எப்படி இருக்கா? என்ன ஆச்சரியமா இருக்கு. மை டியர் கிராண்ட் டாட்டர். மர்மோல, தாத்தா நல்லா இருக்கீங்களான்னு பதிலுக்கு கேளு. இவர் எங்க சித்தப்பாவக்கும் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. மேனக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. ஆனா டவுட் கிளியர் ஆயிட்டு. அமெரிக்கால இருந்து வந்திருக்காரா? அமெரிக்கா தாயா. சித்தப்பா, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சிடாதீங்க. என் மர்மோ துபாயில இருந்து வந்திருந்தாலும் தமிழ்நாட்டு பொண்ணு பத்தில அந்த வெக்க இருக்கதானே செய்யும். அதான் வெக்கப்படுதா பேசுறதுக்கு. ஓகே ஓகே. சித்தப்பா, முகூர்த்த பட்டு இருக்க பாத்தீங்களா? அந்த தாம்பளத்தை எடுத்து கொடுங்க பேத்திட்ட. மர்மோல, முகூர்த்த பட்டு தாம்பளத்துல வச்சு தரங்க போய் வாங்கிக்கமா. God bless you my grandchild. சின்ன பொண்ணு, எல்லாரும் வாங்கம்மா. வந்து கூட்டிட்டு போங்க. பட்டு மாத்தி கூட்டிட்டு வாங்க. சித்தப்பா, எவ்வளவு நேரம் நின்னுட்டியே? கால் வலிக்கும்ல? ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்குள்ள முகூர்த்த துணியை பொண்ணு மாப்பிளையும் மாத்திட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் தாலி கட்டி பார்க்க வேண்டியதான். ஓகே பத்மா, நோ ப்ராப்ளம். நம்ம தேவா மேரேஜ் அட்டெண்ட் பண்றதுக்காக மட்டும் நான் இங்க வரல. கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஆட்களை நான் மீட் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்கள். கண்டிப்பா பேசியே ஆகணும். அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஆமா சித்தப்பா, நீங்க சொல்லி சரிதான். நீங்களே எப்பவாவது அங்க வாரிய. நம்ம சொந்தக்கார ஆள்கள் போய் பார்க்கணும்ல. பார்த்து எடுத்து நல்ல சந்தோஷமா பேசி எடுத்துட்டு வாங்க. பொண்ணு துணி மாத்த போயிருக்கு பத்தில என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஓடியாரேன். நாங்க போய் எட்டி பார்க்கலன்னா 10 நிமிஷம் சொல்லிட்டு கடைசியில் 1 மணி நேரம் ஆக்கி போடுவோம் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணதுக்கு. லேசா என்ன ஏதுன்னு எட்டி பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே. ஹலோ ஹாய். ஹாய் செல்லத்தாய். ஹாய் பஞ்சு. ஹாய் ஒயிட் மதர். ஹாய் நாத்து. ஹாய். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் புஷ்பாவோட சித்தப்பா, பெரிய கற்பன். இப்பதான் ஆள் யாருன்னு பிடிபட்டுச்சு. புஷ்பா சொல்லியிருக்கா எங்க சித்தப்பா அமெரிக்கால இருக்காரு அப்படின்னு. அது நீங்க தானக்கா? எஸ் எஸ். நாங்க உங்களை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. இப்பதான் கல்யாணத்துல காலையில பாக்கோம். என்னடா கரெக்டா பியார்லாம் சொல்லி புடியல நினைச்சேன். நான் தான் உங்க வீடியோலாம் ஒண்ணு விடாம பாக்குறேனே. அப்படியா? நாங்க வரதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? யா ஒயிட் மதர், நான் பாக்குறேன். உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஸ்பெஷலா செல்லத்தாய், குட் மாமியார் இப்படித்தான் இருக்கணும். இந்த காலத்துல அவ்வளவு நகை வாங்கிட்டு வா, இவ்வளவு பணம் காசு வாங்கிட்டு வா, வீட்டுல அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு எவ்வளவு மாமியார் கொடுமைப்படுத்தி கொல்ல கூட போடுறாங்க சில வீட்டுல. ஆனா நீங்க ரொம்ப நல்லா மேனேஜ் பண்றீங்க. உங்க மர்மவ பொண்ணு, அதான் சின்ன பொண்ணு. ஆமாமா, என் மர்மவ தான் சின்ன பொண்ணு. 2 பேருமே குட் குட். நாத்து உன்னை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீ ரொம்ப செல்ல பிள்ளை. இப்பதான் பாக்குறோம். ஆனா ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நல்லா பேசுறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்னத்த கொண்டு வந்தோம், என்னத்த கொண்டு போறதுக்கு? இப்படி நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ல பேசிக்கிட்டா தானே வந்து. எனக்கு தமிழ்நாடு அதோட கல்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஃபேன் ஷர்ட் கூட போடாம நல்ல அழகா வேஸ்ட் ஜாமுன்னு கட்டிட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு பார்த்தோம். நல்ல ஜம்முன்னு இருக்கியே. தேங்க்யூ பாய். இன்னும் 2-3 முக்கியமானவங்கள மீட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியா? சரி சரி, இன்னைக்கு கல்யாண வீட்டுல சாப்பிட்டுருவிய, நாளைக்கு இருப்பில்ல எங்க வீட்டுக்கு வாங்க. நல்ல துடிக்க நல்ல பச்சை மீன், அந்த ஐஸ் இல்லாத மீன் எங்க ஊர்ல நல்லா கிடைக்கும். மீன் கறி எல்லாம் வச்சு தாரோம், சாப்பிட்டு எடுத்துட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ செல்ல தாய். தாங்க இருக்கட்டும். பாய் பாய். எடி கல்யாண வீட்டுக்கு வாரியா எப்படி? வந்துட்டீங்க, வாரேன். இட்டு துணிய மாத்தலையா? ஏங்க டயர்டா இருந்தா அதான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் தாங்க, இப்ப போய் துணியை மாத்திட்டு ஓடிடுறேன். ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் இல்லைன்னா வெட்டி முறித சுவாலி இல்ல வீட்டுல. நீ கிளம்பி வரதுக்குள்ள தாலி கட்டு முடிஞ்சு பந்தியே போட்டுருவாங்க போல இருக்கு. திங்கிறது கட்டி போவா, தாலி கட்டு பார்க்க போவாண்ட பட்டி. எங்க இருந்து சியாந்தல எனக்கு சாவத்து சானியே. யோ ரொம்ப பேசாதியோ. என்ன சொல்லுதா இவளதான் ஒருத்தரும் பேச கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவள கண்டாலே எரியுதுன்னு. இருக்கிறதுல நல்ல பட்டா பார்த்து கொடுத்தணும். பாவி, ட்ரிங்க் பட்டில பத்திரத்தை வச்சிருந்தேன். எங்க அம்மா தந்த பத்திரத்தை காணல. பீரோ சாவி என்கிட்ட இருக்கும்போது யார் எடுத்தா? இதுக்கு வேற பூட்டு போட்டுருந்தேன், பூட்டையும் காணல. எங்க அம்மா எடுத்துருப்பாளோ? ச்சே, இந்த ரூமுக்குள்ள வரதுக்கே அவ யோசிப்பாள. எடுக்க மாட்டாள, தொட கூட மாட்டாள. நான் ராணி ஆட்டம் ஆடி போடுவேன், தொட மாட்டாள. அப்படின்னா யோ கூமுட்டை. இந்த மாதிரி சவுட்ட பாத்துறேன். கூமுட்டை எதுக்கு நீ கூப்பிட்ட? யோ கீழே பாரு வை. இத்து போன ட்ரங்கு பெட்டி கிடக்கு, அதுக்கு என்ன? அதுக்குள்ள இருந்த எங்க அம்மா வீட்டு பத்திரத்தை எங்க வை? எடி பத்திரமா இருக்கும் உன்கிட்ட. அதை பத்தி என்கிட்ட கேட்காதானே? உங்க அம்மா வீட்டு பத்திரத்தை நீ வாங்கி வச்சிருக்க. எங்க அம்மா வீட்டு பத்திரத்தை நான் வாங்குறதுக்குள்ள என்ன கண்ணா கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எப்படி எல்லாம் ஆக்டிங் கூட்டி எங்க அம்மிட்ட உருவி இருக்கேன். அதை அந்த பொட்டிக்குள்ள வச்சு பூட்டை வேற போட்டிருக்கேன். கடைசியில இப்ப பீரவை திறக்கேன், டப்புடு கீழே விழுந்துச்சு பொட்டி. என்னன்னு பாக்கேன், பொட்டி திறந்திருக்கு, பொட்டிக்குள்ள இருக்க பத்திரத்தை காணல. போய் என்னடி தொண்டையை நெரிச்சிட்டு பேசினா நான் பையன் அர்த்தமா? உங்க அம்மா எடுத்திருப்பா, வேற யாரும் எடுத்திருப்பா. அவ வீட்டு பத்திரத்தை அவ எடுத்திருப்பா. என்கிட்ட வந்து நிலையிலிச்சு நிக்க சட்டுப்பட்டு கல்யாண வீட்டு கிளம்ப வழிய பாரு, இல்லன்னு பெஞ்சதை தொடக்கிக்கு போகணும். எல்லாம் உனக்காகத்தான். அப்பப்போ சிக்கன் ரைஸ் கேப்ப, சில்லி சிக்கன் கேப்ப, மட்டன் பிரியாணி கேப்ப. இதுக்கெல்லாம் துட்டுக்கு நான் எங்க போவேன்? அதான் ஒரேடியா பத்திரத்தை எடுத்து அடை வச்சு கொஞ்சமா உனக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் வாங்கி தந்தேன். யாருக்காக? எல்லாம் உனக்காக தானே. உனக்காக தான் பத்திரத்தை எடுத்தேன். என் வாழ்க்கையே சல்லியா நொறுக்கிட்டேன் ஐயா. இதோட என் கதை முடிஞ்சாச்சு.